இனப்பிரச்சனைக்கு என்று சிறுபான்மை மக்களுக்கு என்று ஒரு பிரச்சனை தீர்வு வந்தால் அந்த தீர்விலே மேசையிலே உட்கார்ந்து பேசுகிற வல்லமையோடு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் இன்று யாரையும் காணவில்லை. அவரை தோற்கடிக்க வேண்டும், இவரை தோற்கடிக்க வேண்டும், அல்லது நாங்கள் இத்தனை சேவைகள் செய்வோம், இவ்வளவு பிழைவிட்டு விட்டோம் என்று சொல்லுகிற பேச்சுகளை தவிர எந்த தலைமைகளும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடுத்து வருகிற 5 வருட காலங்களுக்குள் முஸ்லிம்களின் பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாங்கோடு இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தெரியவில்லை. இதுதான் நான் பேச விரும்புகிற விஷயம். நான் கண்ணு கருத்துமாக இருக்கிற விஷயம் இதுதான். எம்பி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பேசுகிற வல்லமை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, இந்த மக்கள் சார்பாக மௌத்தாவுகிற தைரியம் இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். பதவி தேவையில்லை, உன் உயிரை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிற தைரியம் இருந்தால் நீ இந்த நாட்டின் ஜனாதிபதியை விட பெரியவன். எனவேதான் இன்று வரை அவலானிக்கிறேன். அதனால் தான் கூட்டம் போட்டேன். இன்னும் ஒரு வார காலமும் இல்லை, முஸ்லிம்கள் எதிரே வருகிற 5 ஆண்டு காலங்களுக்குள் இருக்கிற இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமான தேசிய அரசியலில் சிறுபான்மை மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியமும் கடப்பாடும் கட்டாயமும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பேதம் பேசும் சக்தி மத்திய அரசியல் கிடைக்கிற சூழ்நிலையிலே முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனையும் தமிழ் மக்கள் சமூகத்தின் எங்களுடைய சகோதர சமூகத்தினுடைய பிரச்சனைகள் போல் சமனாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் போராட்டத்தை செய்கிற ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். யாரும் மறந்துவிட வேண்டாம். எனவே எதிரே வருகிற இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசித்தான் ஆக வேண்டும். அது மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கட்சியாக இருந்தால் பேச மாட்டாது. ஆனால் ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியில் இருந்து ஆதரவு வழங்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் அமைச்சராக வரப்போகிறோம் என்று சொல்லுகிற கட்சி அல்ல, பதவிக்காக பல்லளிக்கிற கட்சி அல்ல. 60 ஆண்டு காலத்துக்கும் அதிகமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை ஒன்றே இலக்கு என்று செயல்படுகிற கட்சி. எந்த ஒரு தருணத்திலும் அமைச்சு பதவிகளை பெற வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட்ட கட்சி அல்ல. இனிமேலும் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சரியான ஆதரவை கொடுப்போம் என்று அவர்கள் எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. தங்களுடைய இனத்தினுடைய விடுதலை, இனத்துக்கு இனப்பிரச்சனைக்கு தீர்வை தருகிற உடன்பாட்டோடு தான் அவர்கள் ஆதரவு வழங்குவார்கள். அது தமிழீழம் அல்ல, ஆனால் நியாயமான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெளி உலகத்திலே வாழுகிற சிறுபான்மை தமிழ் மக்கள், சர்வதேசிய ரீதியாக வாழுகிறவர்கள் ஏற்றுக்கொள்கிற அவர்களும் வந்து இந்த இலங்கையிலே பங்காளர்களாக சிறுபான்மை மக்களோடு சேர்ந்து வாழுகிற, பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து வாழுகிற சரியான வாய்ப்போடு செயல்படுகிற அடிப்படையில் தான் அவர்கள் உடன்படுவார்கள். எனவேதான் நாங்கள் வெறும் அமைச்சு பதவிகளுக்கு பல்லளிக்கிற கட்சியாக, அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு ஆதரவு வழங்குகிற கட்சியாக சிறுபான்மை கட்சிகள் எதுவும் இருக்க முடியாது. அது ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமையிலான நமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அல்லது அது ரிஷாட் பதியுதீன் தலைமையிலே இருக்கிற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இன்றே நமது கட்சிகள் அமைச்சு பதவி அல்ல, நாங்கள் உண்மையாகவே வந்து எங்களுடைய பாராளுமன்றத்திலே ஆதரவளிப்பதாக இருந்தால் நிபந்தனையோடு எங்களுடைய மக்களின் பிரச்சனை தீர்வுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போல் இருக்கிற நிலைமையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஏறாவூர் மக்களுடைய முஸ்லிம் காங்கிரசின் இந்த திரளான மக்கள் முன்னிலையிலே நான் எங்களுடைய எல்லா சிறுபான்மை கட்சிகளுக்கும் எல்லா பாராளுமன்ற தெரிவு செய்யப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோரிக்கையாக இருக்க விரும்புகிறேன். மனோதோனே விளங்குகிறதா உங்களுக்கு? இன்றைய முக்கியமான பிரச்சனை இதுதான். எனவே நாம் அனைவரும்
மிகவும் உறுதியாக இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஊருக்கு எம்பி, எனக்கு மந்திரி, அரை மந்திரி, எனக்கு முழு மந்திரி, இதுவல்ல எங்களுடைய பேரம் பேசுகிற முறைமை. எதிரே வருகிற புதிய 5 ஆண்டு காலத்துக்கான ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தினுடைய சமநிலையிலே சிறுபான்மை மக்களுக்கு, விசேடமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இருக்கிற அந்த பங்கினை உறுதிப்படுத்துகிற வகையிலே நாங்கள் நிச்சயமாக இந்த நிலைமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களுடைய அரசியல் தலைமைத்துவங்களுக்கும், புதிதாக தெரிவு செய்யப்பட இருக்கிற விசேடமாக முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்களுக்கும், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படுவதற்கும் என்னுடைய வினயமான வேண்டுகோளாக இதனை முன்வைக்க விரும்புகிறேன். எனவே அன்பின் சகோதரர்களே, நீங்கள் அனைவரும் சிறப்பாக சிந்தித்து மிகவும் நன்றான தீர்மானத்தோடு நீங்கள் அணுக வேண்டும். நீங்கள் எம்பியை தெரிவு செய்கிற கடமை மாத்திரமல்ல, கட்சி தலைமைகளை சரியாக வழிநடத்துகிற பொறுப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் போராளிகளுக்கு இருக்கிற அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. தலைவர்கள் தீர்மானம் எடுக்க அனுமதித்து விட்டு தலைவர்கள் தான் தோன்றித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு யாரா இருந்தாலும், அது எந்த கட்சியா இருந்தாலும், எந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அத்தாவோட கட்சியா இருந்தான, ரிஷாட் பதூர கட்சியா இருந்தான, நமது முஸ்லிம் காங்கிரஸா இருந்தான, வெளியிலே தெரிவு செய்யப்படுகிற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரிதான். அவர்கள் வடகிழக்கு மாகாணத்திலே வாழுகிற முஸ்லிம்களுக்கு கடந்த 4 தசாப்த காலங்களாக பிரச்சனை எதிர்நோக்கி அழிவிலே இருந்த மக்களுக்கு எதிர்காலத்திலே சரியான தீர்வை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நாம் மீண்டும் இனிமேல் உங்களோடு நான் தேர்தலுக்கு பின்புதான் பேசுவேன், தேர்தலுக்கு பின்புதான் பேசுவேன். எனவே தேர்தலின் பின்பு இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே பங்கு பற்றிய போராட்டத்திலே இந்த மாவட்ட முஸ்லிம்களோடு மாத்திரமல்ல இலங்கை முழுவதும் இருக்க முஸ்லிம்களோடு இணைவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.